வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன்மொழி. என்னோட சேனலை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் தான் அழகி. நமக்கு இருக்கிற அழகு போதுங்க. இதுக்கு மேலேயும் அழகு தேவைப்படும் அப்படின்னா நம்ம சர்மிளாவோட நிலைமை தாங்க நமக்கும். ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அதில் தியாகுங்கிற தச்சன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவி பெயர் சர்மிளாங்க. தியாகு ஏழையா இருந்தாலும் ரொம்ப சிறந்த உழைப்பாளி. அவன் அருகில் உள்ள காட்டுக்கு சென்று நிறைய விளைந்த மரங்களை வெட்டி அம்மரங்கள்ல அழகான மேசை, நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி ஊர்களில் வித்து வருவாங்க. தியாகு மிக எளிமையான மனிதனா இருந்தாலும் அவனது மனைவி சர்மிளா அவனுக்கு எதிர்மாறா இருப்பா. அவள் வீட்டு வேலைகளை கூட சரியா கவனிக்க மாட்டா. எப்போதும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்து கொண்டே இருப்பா. தன்னை எல்லோரும் அழகி என்று அழைக்க வேண்டும் எண்ணம் கொண்டவள் அவள். ஒரு நாள் வழக்கம் போல் தியாக காட்டிற்கு மரம் வெட்ட சென்றான். அவனது உழைப்பை அறிந்த வனதேவதை அவன் முன்னே தோன்றி, மகனே, நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் அறிவேன். நான் உனக்கும் உன் மனைவிக்கும் 3 வரங்கள் தருகிறேன். இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 3 முறை மட்டுமே நீ சொல்வது பலிக்கும் என்று கூறிவிட்டு மறந்தது. வரம் பெற்ற தியாகிற்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவன் அம்மரங்களின் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான். இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்து நேராக தன் வீட்டிற்கு ஓடி வந்தான். வீட்டிற்கு சென்ற தியாகு தன் மனைவி சர்மிளாவிடம் தான் வரம் பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறினான். பிறகு என்னென்ன கேட்கலாம் என்று ஆலோசனையும் கேட்டான். சர்மிளா அதற்கு அலங்கார விரும்பி அல்லவா? அவள் உடனே, முதல் வரமாக நான் இந்த நாட்டிலே மிகச்சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள். தியாகிவிற்கு தன் மனைவியின் யோசனை பிடிக்கவில்லை. வேண்டாம் சர்மிளா, நாம் நம் வாழ்நாளுக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம் என்று கூறினான். சர்மிளா கணவனின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் தன் விருப்பத்திலே பிடிவாதமாக இருந்தாள். அவள் நான் இந்நாட்டின் மிகச்சிறந்த அழகியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். மறுநிமிடமே அவள் மிகச்சிறந்த அழகியாக உருமாறினாள். சர்மிளாவின் செய்கை தியாகிற்கு கோபத்தை வரவழைத்தது. சர்மிளா, உனக்கு அறிவே இல்லையா? ஒரு வரத்தை வீணாக்கி விட்டாயே என்று அவளை திட்டினான். கணவன் தன்னை திட்டியதை கேட்ட சர்மிளாவுக்கு கோபம் வந்தது. அவள் தியாகுவிடம், இனி நான் இங்கு இருக்கவே மாட்டேன். நான் என் தாய் தந்தையுடன் சென்று வசிக்கப் போகிறேன் என்று புறப்பட்டு கோவித்து கொண்டு வேகமாக சென்றாள். தன் மனைவி தன்னை விட்டு செல்வதை கண்ட தியாகிற்கு மனதில் வருத்தம் தோன்றியது. அவன் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் பின்னாலேயே சென்றான். ஆனால் அவளோ கணவனின் பேச்சை கேட்காமல் தாய் வீடு இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடந்தே சென்றாள். அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாளங்களுடன் யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார். அரசர் அவ்வழியே சென்ற சர்மிளாவை கண்டார். அந்நாட்டில் அவளை போல ஒரு அழகி கண்டதே இல்லையே. எனவே அரசருக்கு சர்மிளாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அவர் தன் படை வீரர்களை அழைத்து சர்மிளாவை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார். படை வீரர்களும் சர்மிளாவை நோக்கி விரைந்தனர். அவர்கள் சர்மிளாவின் கைகளை பிடித்து அரசரிடம் இழுத்துச் சென்றனர். சர்மிளாவிற்கோ அழுகை வந்தது. கணவனிடம் கோபித்து இவ்வாறு படை வீரர்களை மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணி வருந்தினாள். படை வீரர்களிடம் தன்னை விட்டுவிடுமாறு கத்தினாள். ஆனால் அவர்கள் அதற்கு சிறிதும் செவிசாய்க்கவில்லை. நடந்தவை அனைத்தையும் தியாகு பார்த்து கொண்டுதான் இருந்தான். தன் மனைவியை படை வீரர்கள் இழுத்துச் செல்வதை கண்ட தியாகிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. திடீரென்று அவன் மனதில் ஒரு வனதேவதையின் வரம் நினைவிற்கு வந்தது. படை வீரர்களிடமிருந்து தன் மனைவியை விடுவிக்க ஒரே ஒரு வழி இதுதான் என அவன் நினைத்தான். இப்போது என் மனைவி ஒரு குரங்காக மாற வேண்டும் என்று வனதேவதையை மனதில் நினைத்து கொண்டு வேண்டினான் தியாகு. மறு நிமிடமே அவர் ஒரு குரங்காக மாறிவிட்டாள். வனதேவதை அந்த 2வது வனமும் வீணாகிவிட்டது. படை வீரர்கள் குரங்குடன் அரசை நெருங்கினர். படை வீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதை கண்ட அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது. அவர் தான் அழகியை இழுத்து வரச் சொன்னேன், நீங்கள் ஒரு குரங்கை பிடித்து வந்திருக்கிறீர்கள் என்று கோபத்தோடு கேட்டார். அப்போதுதான் படை வீரர்கள் திரும்பி பார்த்தனர். அவருக்கு கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கும் தெரிந்தது. குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர். இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய குரங்கு அருகில் இருந்த காட்டுக்குள் ஓடி தப்பியது. நான் கண்ட அழகி எப்படியோ தப்பித்து விட்டாளே என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களுடன் வந்த வழியே சென்றார். தியாகிற்கோ இப்போது வேறு கவலை முளைத்தது. குரங்காய் மாறி காட்டுக்குள் ஓடிய தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்த கவலை. அவன் மீண்டும் வனதேவதையை மனதில் நினைத்து, குரங்காய் மாறி
என் மனைவி மீண்டும் பெண் உருவில் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சிறிது நேரத்தில் காட்டில் இருந்த தியாகு மனைவி சர்மிளா நடந்து வந்தாள். மீண்டும் தன் மனைவியை கண்ட தியாகு மனதில் நிம்மதி தோன்றியது. ஆனால் வனதேவதை தந்த 3 வரங்களும் வீணாகிவிட்ட வருத்தமும் அவனுக்குள் எழவே செய்தது. தியாகிவிடம் வந்த சர்மிளா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொன்னது போலே வனதேவதை அளித்த 3 வரங்களையும் நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு பயன்படுத்தியிருக்கலாம். அதற்கு மாறாக நான் உங்கள் யோசனையை கேட்காமல் அழகியாக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் 3 வரங்களையும் வீணாக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இனி கண்ணாடி முன்னே அமர்ந்து எப்போதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன். என் உருவத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று உறுதி கூறினாள். தியாகும் தன் மனைவி திருந்தியதை அறிந்து மகிழ்ச்சியுற்றான். அவன் தன் மனைவியோடு தன் குடிசைக்கு திரும்பிச் சென்றான். என்ன நண்பர்களே, வணக்கம்.